வீல் அலைன்மெண்ட் அப்படின்றது கேள்விப்பட்டிருப்போம். அதில் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஸ்டேரிங்கோட வீலோட முக்கியமான டெக்னிக்கலாக இருக்கிற அந்த ஆங்கிளை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. அது பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட அந்த டாலரன்ஸுக்குள்ளே இருக்கணும். அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கேஸ்டர்ன்றது. கேஸ்டர் அப்படின்னா என்னென்னா, இந்த படத்தில் கட்டுற மாதிரி வண்டியை சைட்லேருந்து பார்க்குறப்ப டயரோட சென்ட்ரல் லைனும் கிங் பின்னோட சென்ட்ரல் லைனும் இதுக்கு இடையில பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட கோணம் இருக்கும். அந்த கோணம் பார்த்திங்கன்னா 2 டிகிரிலேருந்து 3 டிகிரி அளவு தான் இருக்கணும். இதுதான் டாலரன்ஸு. இது கூடவும் கூடாது, குறையவும் கூடாது. அடுத்தது பார்த்திங்கன்னா கேம்பர் அப்படின்னா டயரோட சென்ட்ரல் லைனுக்கும் கிரவுண்ட்லேருந்து வெர்டிகலான லைனுக்கும் இடையில இருக்கிற அந்த கோணம் தான் வந்து கேம்பர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா 1 டிகிரியிலேருந்து 2 டிகிரி தான் இருக்கணும். அடுத்தது கிங் பின் இன்க்ளினேஷன் அப்படின்னா என்னென்னா, கிங் பின்னோட சென்ட்ரல் லைனுக்கும் கிரவுண்ட்லேருந்து வெர்டிகல் லைனுக்கும் இடையில இருக்கிற கோணம் தான் வந்து கிங் பின் இன்க்ளினேஷன் அப்படிங்கிறது. இது பார்த்திங்கன்னா 7லேருந்து 8 டிகிரி வரைக்கும் இருக்கலாம் டாலரன்ஸு. டோ இன் அப்படின்னா என்னென்னா, காரோட ஃப்ரண்ட்டு வீல் பார்த்திங்கன்னா ரெண்டும் முன்னாடி வளைஞ்ச மாதிரி இருக்கும். அது டெக்னிக்கலாக என்ன சொல்லுவாங்கன்னா, அதோட சென்ட்ரல் லைனில் கோடு போட்டோம் அப்படின்னா, 2 டயரோட சென்ட்ரல் லைன்லையுமே கோடு போட்டோம் அப்படின்னா, முன்னாடி இருக்கிற அந்த நீளத்தை விட பின்னாடி இருக்கிற நீளம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். அப்போ தான் வந்து முன்னாடி இருக்க வீலு முன்னாடி வளைஞ்ச மாரிக்கு இருக்கும். இது பார்த்திங்கன்னா 3 mm வரைக்கும் இருக்கலாம். அடுத்து டோ அவுட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வி ஷேப்பில் விரிஞ்சிருக்கிறது. இந்த மாதிரி காரில் வைக்க மாட்டாங்க. அது ஓடின காரில் தான் டோ அவுட் அப்படிங்கிறது இருக்கும். சரி, இதெல்லாம் எதுக்காக இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு வண்டியை ஈஸியாக டிரைவர் வந்து திருப்புறத்துக்கு தான் இத்தனை ஆங்கிலுமே வைக்கிறாங்க. இத்தனை ஆங்கிலும் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சதுக்கப்புறம் வண்டி குறிப்பிட்ட கிலோமீட்டர் ஓடுனதுக்கப்புறம் அல்லது டிரைவர் ஓட்டுற அந்த மெத்தடை பொறுத்து சீக்கிரமே இதோட டிகிரி வந்து கூடும் குறையும். அப்படிங்கிறப்ப டயர் வந்து ஈவனாக தேயாது, ஈஸியாக திருப்ப முடியாது, மைலேஜ் தராது. இது எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது. அந்த ஒரு ரீசனுக்காக தான் வீல் அலைன்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்கிறாங்க. அதை அடிக்கடி பண்ணணும். அது பண்ணால் தான், அதாவது இந்த டாலரன்ஸுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் வண்டியை ஈஸியாக திருப்ப முடியும். வீல் ரொட்டேஷன் ஒரே மாதிரி இருக்கும். அப்போ தான் டயர் ஒரே மாதிரி தேயும். இல்லைன்னா அது பாட்டுக்கு தாறுமாறாக தேயும். நமக்கு தேவையில்லாமல் காஸ்ட்டு தான் செலவாகும். புரியும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.